மேட்டுப்பாளையம் அருகே தீபாவளி பண்டிகையின் போது பட்டாசுகளை எவ்வாறு கையாள வேண்டும் என்பது குறித்து தீயணைப்புத் துறையினர் பள்ளி மாணவர்கள் இடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் ஒரு சில நாட்களே உள்ள நிலையில் பட்டாசு வெடிக்கும் போது எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் தீயணைப்புத் துறையினர் ஆலங்கொம்பு தனியார் பள்ளியில் விழிப்புணர்வு மேற்கொண்டனர். பட்டாசு வெடிக்கும் போது எவ்வாறு கையாள வேண்டும், பேரிடர் காலங்களில் மழை வெள்ளம் ஏற்படும் போது எவ்வாறு உயிர்காத்துக் கொள்ள வேண்டும் என்பது குறித்து தீயணைப்புத் துறையினர் செயல்முறை விளக்கம் அளித்தனர். வீடுகளில் ஏற்படும் எதிர்பாராத தீ விபத்துகளை எப்படி கையாள்வது, அதற்கான முன்னெச்சரிப்பு நடவடிக்கைகள் குறித்தும் தீயணைப்புத் துறையினரால் செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது. தமிழ்நாடு தீயணைப்புத் துறை மூலம் நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள், வாகன ஓட்டுநர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆன் பண்ணும்போது ஸ்டவ் வந்து ஆன் பண்ணி ஃபயர் பண்ணி சமைச்சு பிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம தேவை எப்பவுமே பிளேனுக்கு ஆப்போசிட் பண்ணுறது. இந்த மாதிரியே என்ன பண்ணக்கூடாது, நீங்க கவர் பண்ணக்கூடாது. சிலிண்டரை அப்படி கவர் பண்ணினா என்ன ஆகும், ஃப்ளேம் உங்க பக்கம் வந்து நீங்களும் அது கூட சேர்ந்து ஃப்ளேம்ல அஃபெக்ட் ஆகிற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஃப்ளேமுக்கு ஆப்போசிட்ல இப்படி நின்றுட்டு வெடிக்கணும். நீண்ட வத்திகளை வச்சு தான் வெடிக்கணும். எப்பவுமே பட்டாசு வெடிக்கும் பக்கத்தில் ஒரு வழி தண்ணி வச்சுருக்கணும். பெரியவர்களோட மேற்பாடு தான் வெடிக்கணும். இந்த மாதிரி சில அவங்களுக்கு தேவையான அறிவுரைகளை வழங்கி அதன் மூலம் நாங்கள் வந்து விபத்தில்லாத தீபாவளி கொண்டாடுறதுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்திட்டு இருக்கிறோம். சிலிண்டரு எல்பிஜி சிலிண்டரில் டியூப்பில் உங்களுக்கு வந்து ஃபயர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம வந்து ரெகுலேட்டரை ஆஃப் பண்ணாலே ஃபயர் புட் அவுட் ஆகிடும். இல்லை நம்ம வந்து சிலிண்டர் லீக்கேஜ் ஆகி ஃபுல்லாக பக்கத்தில் இருக்கிற பொருள் எல்லாமே பிடிச்சி எரிஞ்சிட்ருக்கு அப்படின்னா நம்ம இம்மிடியேட்டாக வந்து ஃபயர் சர்வீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிக்கலாம். இல்லை நம்ம வந்து ஃபயர் வந்து நம்ம சிலிண்டரில் மட்டும் எரிஞ்சிட்ருக்கு, வேறு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா ஒரு பெட்ஷீட்டு இல்லை ஒரு மேட்டு இல்லை வந்து ஒரு சாக்கு பை அந்த மாதிரி வந்து ஒரு பக்கெட்டில் தண்ணியில் நல்லா முக்கிட்டு அதை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம்னா அது வந்து ஃபயர் புட் அவுட் ஆயிருங்க.